ஹாய், வெல்கம் டு சந்தா சமையல். நம்ம இன்னைக்கு அவல் கொழுக்கட்டை எப்படி செய்கிறது பார்க்கலாம். 2 கப் அளவு அவல் எடுத்திருக்கேன். திக்கான அவல் எடுத்திருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கேன். கடாய் சூடானது ஒரு 2 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு ஓரளவு செவக்கணும். மீடியம் சைஸ் வெங்காயம் 1 பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ரெண்டு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தேங்காய் கொஞ்சமாக சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி கொஞ்சமாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கணும். இப்போ வெங்காயம் வதங்கியிருக்கு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவல் 2 முறை வாஷ் பண்ணி எடுத்துட்டு 2 நிமிஷம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். அவலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு அவல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வதக்கினதை ஆறினதோ சேர்த்துருக்கேன். வதக்கினதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ கொழுக்கட்டை பிடிச்சிக்கலாம். இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி கொதி வரணும். இட்லி தட்டில் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். இப்போ கொழுக்கட்டை சேர்த்துக்கலாம். கொழுக்கட்டை 5 நிமிஷத்துக்கு வேக விடணும். இப்போ நமக்கு அவல் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.